கையே வலிக்காமல் கெமிக்கல்ஸே இல்லாமல் பூஜை பாத்திரத்தில் பல 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 பலன்னு எப்படி ஆக்கிறதுன்னு பார்க்கலாமா? நிறைய ரீல்ஸ் இதை பார்த்தேங்க. இப்படி போட்டு இப்படி லைட்டாக வைப் பண்ண உடனே வெள்ளையாக ஆகுற மாதிரி அப்படி பல பலன்னு ஆகுற மாதிரி பார்த்தேன். பட் அந்த மாதிரி இது ஒர்க் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா ஒர்க் ஆகலை. பட் பல பலன்னு வருது ஒரு 5 நிமிஷம் நம்ம தேய்ச்சதுக்கப்புறம். ஆனால் ரொம்ப ஸ்டெயின் பண்ணிலாம் தேய்க்கணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக தேய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா, சோம்பேறித்தனமாக தேய்ச்சிங்கன்னா கூட ஃபஸ்ட்டு அந்த கருப்பெல்லாம் போகும். அதுக்கப்புறம் அந்த புள்ளி புள்ளியாக இருக்கிறது போகும். அதுக்கப்புறம் பல பலன் ஆகும். உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் தேய்ச்ச இடத்துல தேய்க்காத இடத்துலையும். நான் இது வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வச்சுருக்கேன். இதில் ஒரு பெரிய முக்கியமான விஷயம், நல்ல விஷயம் என்னென்னா, கெமிக்கல்ஸே கிடையாது. நம்ம கைக்கு எந்த ஒரு எஃபெக்டும் இல்லாமல் சூப்பராக பலன்னு ஆகிடுது. என்னென்ன பொருள் போட்டிருக்கேன்னு கேட்குறீங்களா? ஒரு பெரிய ஸ்பூனு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன ஸ்பூனு மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் உப்பு எடுத்துக்கோங்க. லெமன் ஜூஸ் இல்லை வினிகர் எது வேணாலும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு கலந்து வச்சுக்கோங்க. அதை போட்டு நல்லா தேய்க்க உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு கருப்புலாம் போகும். அதுக்கப்புறம் அந்த புள்ளியாக போகும். அப்புறம் கடைசியாக நீங்கள் அந்த சபீனா கொஞ்சம் போட்டு தேய்ச்சிங்கன்னா நல்லா பலன்னு ஆகிடும். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். இது செம்புக்கு மட்டும் இல்லை, பித்தளைக்கு நல்லாமே கேட்டுச்சு. ஸோ நான் இதை மட்டும் தான் ஷூட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். ஷூட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூலை போட்டு அது மேலே ஃபோனை வச்சு அதுக்கு மேலே ஒரு வெயிட்டை வச்சு அப்படி நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு வந்து ஒரு 80% சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. வருஷப்பிறப்பு வருது, அடுத்து தொடர்ந்து ஃபங்க்ஷன் வரும். ஸோ கண்டிப்பாக இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.